ஹலோ மக்களே, 40வது எபிசோட்ல போயிடலாம். ஒராச்சி மாதிரி வந்துட்டான். நீ வளர்ந்துட்ட கக்காஷின்னு சொல்றான். ஒராச்சி மாதிரி சொல்றான், நான் உன்னை பார்க்க வரல, உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கானே அவனை தான் பார்க்க வந்தேன்னு சொல்றான். எதுக்குன்னு கக்காஷி கேட்கான். உனக்கு தெரியாததான்னு கேட்கான். உன்ட்ட இருக்க கிஃப்ட் மாதிரி எனக்கும் வேணும்னு சொல்றான். என்னதுன்னு கேட்கான். ஷரிங்கன்னு சொல்றான். உச்சியா பவர் எனக்கும் வேணும்னு சொல்றான். அடுத்து சீனோ அடிபட்டு கிடந்தான். எல்லாரும் முடிஞ்சிட்டான்னு பார்க்காங்க. ஆனா அவன் ஒரு அடி கூட படாம இருக்கான். சாக்கு இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு அடி கூட படலையேன்னு பார்த்தா உடம்புல இருந்து ஒரு இன்செக்ட் வருது. இன்செக்ட் கூட்டமா வெளியே வந்துட்டே இருக்கு. என்னையவா ஏமாத்த பார்க்கன்னு கேட்கான் சாக்கு. பார்த்தா சாக்கு பின்னாடி வண்டு கூட்டமே வருது. அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஷீனோ சொல்றான், இந்த இன்செக்ட் சக்கராவை உறிஞ்சிரும், அது குரூப்பா தான் அட்டாக் பண்ணுன்னு சொல்றான். உன்னோட கதை அவ்வளவுதான், நீ விழக்கூடாதுன்னா பேசாம கிவ் அப் பண்ணிட்டு போயிருன்னு சொல்றான். ஒரு கையை வச்சா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா உன்னோட ஹோல்ஸ் வழியா நான் இன்செக்ட் அனுப்பி உன் கதையே முடிப்பேன்னு சொல்றான். சடனா சாக்கு ஒராச்சி மாதிரி நினைக்கான். சாக்கு பழசு நினைச்சிட்டு இருக்கான். சாப்பாடை திருடிட்டு ஓடுறான். ரெண்டு பேரும் சாக்குவை துரத்துறாங்க. பார்த்தா அது ஒரு முட்டு சந்து. சாக்கு மாட்டிக்கிட்டான். அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அவனை அடி அடிக்காங்க. அந்த பிரெட்டை பார்த்துக்கிட்டே கோவத்துல இருக்கான். அதை சாப்பிட்டு முடிக்கான். சடனா கோவத்துல அவங்களை அடிக்க கிளம்புறான். அப்பதான் ஒராச்சி மாதிரி வரான். உனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்றான். சாக்கு யாரடா இவன் பார்த்துட்டு இருக்கான். உன்னோட கோவத்தை பார்த்தேன், நீ ஏன் கூட சேரு, உனக்கு ஸ்ட்ரென்த் நான் தாரேன்னு சொல்றான். சாக்கு என்னன்னு தெரியாம பார்த்துட்டே இருக்கான். சரின்னு ஒராச்சி மாதிரி கூட போறான். எனக்காண்டி சண்டை போடு, உனக்கு தேவையான சக்தி நான் தாரேன்னு ஒராச்சி மாதிரி சொல்றான். அந்த சவுண்ட் வேவ் சக்தியை ஒராச்சி மாதிரி தான் அவனுக்கு கொடுத்தான். அதை வச்சு எதிரியை எல்லாம் அடிக்கான். கண்ணில் பட்டவெல்லாம் முடிக்கான். அப்படியே சாக்கி கையை உடச்சதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றான். பார்த்தா சடனா ரெண்டு கையும் யூஸ் பண்ண போறான். கையை சடனா அவனே சரி பண்ணிக்கிறான். உன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்றான். எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. சவுண்ட் வில்லேஜ் கரெக்டா மாஸ் காட்டான்ட்டு ஒராச்சி மாதிரி சொல்றான். சவுண்ட் வில்லேஜே நான் தான் உருவாக்குறேன்னு சொல்றான். எனக்காண்டி தான் எல்லாரும் வேலை பார்க்கணும்னு சொல்றான். என்னோட பேச்ச மட்டும் அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல கக்காசி கேட்கான். சாக்கியே உன்னோட விளையாட்டு பொருள் நினைச்சியான்னு கேட்கான். இல்ல அவன் ஒரு டிஃபரெண்ட்னு சொல்றான். மிச்சவங்கள தான் தேவைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். பார்த்தா சாக்கு கை வெடிக்கி சவுண்ட் வேவ்ஸ்லாம் வெளியே வருது. என்னடா இதுன்னு பார்த்தாங்க. பார்த்தா இன்செக்ட் வச்சு ஹோல்ஸை மறைச்சிட்டான். அது பிரஷர் தாங்க முடியாம கையை வெடிச்சிட்டு சீனோ சொல்றான், என்கிட்ட மோதாதன்னு முதல்ல சொன்னேன்னு சொல்றான். நீ என்ன அடிக்கணும் முன்னாடி நான் இன்செக்ட் வச்சிட்டேன்னு சொல்றான். சாக்கு சீனோவை அடிக்க வரான். சடனா சீனோ ஒரே அடி அடிக்கான். அவன் போய் குப்பரா செய்றான். ஒராச்சி மாதிரி கக்காசியை பார்த்துட்டு நடந்து வரான். கக்காசி பயந்து போய் நிற்கான். பக்கத்துல வரான். சடனா சிடோரியை ஓபன் பண்றான். நீ லெஜெண்டரி சனினா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றான். நீ சாக்கியை தொட முன்னாடி நீ செத்துருவேன்னு சொல்றான். என்ன சொன்னு ஒராச்சி மாதிரி கேட்கான். உன்னோட சீலிங் ஜூட்ஸ்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான். அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு போராளின்னு சொல்றான். சாக்கியை பார்த்து ஒராச்சி மாதிரி சொல்றான், அவன் எப்படினாலும் ஒரு நாள் என்ன தேடி கண்டிப்பா வருவான். அவனுக்கு பவர் தேவைப்படும்னு சொல்லிட்டு கிளம்புறான். நீ என்ன கொல்லணும்னு நினைச்சியா, முடிஞ்சா வந்து பாருன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். கக்காசி பயந்துட்டு இருக்கான். நம்ம ஒராச்சி மாதிரி சண்டை போட போனோம், நம்மளே ஒரு கிரிக்கெட் இருப்போம் நினைச்சிட்டு இருக்கான் கக்காசி. சாக்கி அப்படி மயங்கியே கிடக்கான். அடுத்து மேட்ச் காட்டுறாங்க. சாக்கு கை ஓட்ட ஓட்டையாகி கிடக்கு. சீனோவை வின்னர்னு அறிவிக்காங்க. லீ கேட்கான், அவன்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு கேட்கான். சடனா நெஜி பியாக்குகளை போட்டு பார்க்கான். மிரண்டுட்டான். அவன் உடம்பு ஃபுல்லா இன்செக்டா தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஒரு கிளானோட பவர். அவங்க இன்செக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல அவங்க கில்லாடின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கதை தெரியும். நெஜி சொல்றான், அவங்க ஃபைட் பண்றதை இன்செக்ட் வச்சு தான். அவங்க இன்செக்ட்டுக்கு சக்கராவை சாப்பாடா கொடுப்பாங்கன்னு சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சியிலே பார்க்காங்க அவனை. சாக்கு டீம் காரி என்னாச்சுன்னு கேட்கா. இன்செக்ட் வச்சு ஹோல் அடைச்சிட்டான். அதனால வேவ்ஸ் வெளியே வர முடியாம உள்ளே போக முடியாம உள்ளே வெடிச்சிட்டுன்னு சொல்றான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல உனக்காண்டி நான் சண்டை போடுவேன் சவுண்ட் வில்லேஜ்காரன் சொல்றான். நருட்டோ சொல்றான், சீனோ உண்மையிலே ஸ்ட்ராங், அவன் கூட நானும் சண்டை போடணும்னு சொல்றான். ஹினாட்டா டீம் சூப்பர்னு சொல்றாங்க. நீங்களும் ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சீனோ சொல்றான். ஆனா கக்காசி வரான் மேட்சை பார்க்க. சக்குரா சாக்கி எப்படி இருக்கான்னு கேட்கா. அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாதன்னு சொல்றான். பார்த்தா அன்பு பிளாக் ஆப்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கான். அடுத்த மேட்சை காட்டுறாங்க. அடுத்த மேட்ச் மிசூமி வெர்சஸ் கான்கரோ. மிசூமி யாருன்னா கபுட்டோ டீம்காரன். நருட்டோ கான்கரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ ஒரு குழந்தை, என்னோட டெக்னிக் நான் உன்ட்ட காட்ட விரும்பல, பேசாம கிவ் அப் பண்ணிரு. மிசூமி கான்கரோவை பார்த்து சொல்றான். கான்கரோ சொல்றான், அதே தான் நானும் சொல்ல வரேன், பேசாம நீ வெளியே போயிருன்னு சொல்றான். தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் முடியுது. அடுத்த